இது சுவிட்சர்லாந்துல உள்ள மலைப்பகுதியில நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து இத வந்து கிளிப் வாக்ன்னு சொல்லுவாங்க. இது 7200 அடிக்கு மேல இருக்கு இந்த மலைக்கு மேல. கிளிப் வாக்ன்னா என்னன்னாங்க, மலைக்கு 2 மலைக்கு நடுவுல வழிப்பாதை அமைச்சிருக்காங்கங்க. அந்த பாதை மேல ஏறி நம்ம நடக்கும்போது கீழ அடியில பள்ளத்தாக்க பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் யுஎஸ்ஏ. இன்னைக்கு கிளிப்வாக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ளங்க கிரிண்டல்வால்டு மலைப்பகுதியில் உள்ள கிளிப்வாக். இந்த கிளிப்வாக்னா மலைச்சரிவு உள்ள மலைச்சரிவில் உள்ள பள்ளத்தாக்கு நடக்க வர போது எவ்வளவு அடியில எவ்வளவு பள்ளத்தாக்கு எவ்வளவு டெப்த் இருக்கு. அது 7200 அடிக்கு மேல நம்ம நடக்கிறோம். இவ்வளவு உயரத்துலங்க நம்ம நடக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் மலையை தொட்டு புடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அதுல பார்த்தா மேல இருந்து தண்ணி வடியுது. அந்த தண்ணி டிராப்பா தொட்டுக்கிட்டே அந்த மலையை தொட்டுக்கிட்டே நான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரு சைடுல பூரா ஃபென்சிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சைடு சப்போர்ட் மலை இருக்குது. அந்த மலையை தொட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அது 2 பக்கம் ஃபென்சிங் இருக்கு. ஆனா அது பக்கத்திலேயே டச் பண்ணலாம் மலைய. அந்த மாதிரி தொட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு அது. அது ஒரு ஒரு இது ஒரு வினோதமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு அனுபவங்க இது. இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். இதை பத்தி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நேரம் ஏற வேண்டியதான். மேல படியில ஒண்ணும் இல்லை. மேல போகலாம் வா. ஏமா போயிட்டு அந்த இடம் மேல ஏறி சுத்தி வருவோமா? நேரம் இப்ப பாரு, வியூ பாரு. ஏறுதுமா மேல? ஏறுது. கேபிள் காட்டு தானே, மேல தானே போறோம். இறங்கல, ஏறுறோம் இப்ப. இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது சின்ன காட்டு, 2 காட்டு ஆடும். அது வந்து பெருசு. உனக்கு மூவ்மெண்ட் தெரியாது. அதுல வந்து பெருசு, உனக்கு ஷேக் தெரியாது. இது ஆடும். 4 பேர் உட்கார்ந்து இருக்க. மொத்தம் 4 பேர். 2 பேர் உட்காந்து, மொத்தம் 4 பேர். பாரு எப்படி இருக்கு. இது டிஃபரெண்டா இருக்கும். இது ஆடு, தொட்டில் மாதிரி ஆடும். இந்த வியூ பாரு, சைடுல ஜன்னல், அதுல மழை பெஞ்சதுனால கண்ண. இப்ப நேரா பாரு. இந்த இது கீழே பாரு, அப்படியே பாரு. எதுக்கு ஸ்டேஷன்? இல்ல இந்த ஸ்டேஷன் ஒண்ணு. ஆமா, இதே மாதிரிதான். வண்டி எடுங்க வருதானே? வீடியோ வந்து போட்டோ வருமா? போட்டோ எடுத்தா வராது. போட்டோ எடுக்கிறேன், நான் அங்க உட்காந்து பாக்குறேன். வீடியோ இருக்கும். வீடியோ சுத்தி எடுத்துருக்காங்க. நான் மட்டும் தனி காட்டு பாரு அப்படி சொல்லலாம் பிள்ளைங்கிட்ட. அவ்வளவு சந்தோஷம். தெரியல இல்லங்க. வருது பாருடா. இந்த ஓட கொஞ்சம் நல்லா இருக்கு. பாப்போம் எப்படி. ரெஸ்டாரண்ட் இருக்கான், மால் இருக்கான், கிஃப்ட் இது இருக்கான். அதுக்கு இறங்கதான் செய்வாங்க, இறங்கதான் விடுவாங்க. அதுலயே பண்ணிட்டு نشكركم على زيارتكم ونتمنى لكم يوما ممتعا. Próxima estación Fies. Final de trayecto Cliff Walk. Fies Fire. Tienda. Restaurante. Solarium. வீடியோ எடுக்கண்டா. ஆமா, சுனோ இருக்கு. வீடியோ எடுக்கணும். நடக்க முடியாது, எல்லாம் சுனோ இருக்கு. வழி தெரியாதுல்ல. ஆமா, இப்ப வெளியே போக முடியாது. நடக்க முடியாது இதுல எல்லாம். மேல நடக்கிறதுக்கு வந்து வழி தெரியலையே. வழி எல்லாம் சுனோ, ஐஸ் தான் நடக்க முடியும். இல்ல வழி இருக்கு. மழை டக்குன்னு மழை பெஞ்சு மேல நடப்பாங்கடா. மேல நடந்து பார்க்க என்னதை பார்க்க போறோம். என்னங்க இது ஏறுது இறங்குது ரொம்ப. எப்படி ஆகுமா இது? ஏறிட்டு இருக்குல்ல, ஆடுமா? ஆடும். இது நல்லா ஆடும். இது வேற மாதிரி காட்டா? அன்னைக்கு போன அதே தான்டா. அன்னைக்கு கிளவுட்ல ஒண்ணுமே தெரியல.
இப்ப நல்ல வெளிச்சம் நல்லா பாரு, நல்லா இருக்கும் பாக்க. நல்லா ஃப்ரண்ட்ல உட்காந்து ஃப்ரண்ட்ல பாரு, முன்னாடி பாரு. யாருமே இல்ல, ஒரு காற்று போற ஆள உட்காருவாங்க. ஏறினா ஏற காட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும், ஏறவங்க ஏறுவாங்க, அவ்வளவுதான். போறதுக்கு வேற பார்த்தா திரும்பி வரும், அப்படி சுத்தி வராங்களா அவங்க வருவாங்க, அவங்க அங்கே அந்த பக்கமே இறங்கிடுவாங்க. இறங்கி காட்டு வந்து நீங்க எல்லாம் என்ன தூக்கி விட்டீங்க, நான் எங்க ஏறினேன். Fiesta dauert 25 Minuten. Genießen Sie die Fahrt. Welcome to the First Farm, top of adventure. Great having you on board. The journey to First. இன்னைக்கு இதே எப்படி இருக்கும், அன்னைக்கு போனா எப்படி, இன்னைக்கு எப்படி Enjoy இருக்கும். your journey. 欢迎您来到菲斯特往返缆车 Fiesta。 அவங்க பின்னாடி இருந்தாங்க, நம்ம ஏறலன்னா அவங்க அந்த காட்டுல இருக்காங்க. அப்படியா? 和您一 இது ஃபர்ஸ்ட் போறோம், ஃபர்ஸ்ட் முன்னாடி போனா நம்ம முன்னாடி கேபிள் காட்டு இல்ல போதா? இல்ல, ஆமா அது வரிசையா போயிட்டு தான் இருக்கு. முன்னாடி 3 காட்டு ஃப்ரீயா போகுது. இந்த போதா இதா ஆமா, அதுக்கு பஸ் முன்னாடி மாதிரி. ஆமா, ஒவ்வொரு காட்டை அங்கிருந்து ரிட்டர்ன் வந்துட்டே இருப்பாரு காட்டு. ரிட்டர்ன் தான் வருதுங்க. அடுத்து ரிட்டர்ன் வருது. இதுல ஆளே இல்ல, அதுக்கு நிக்காது, ஆள் ஏறாங்க, அது இது சுத்திக்கிட்டே இருக்கும், இப்படி போயிட்டே வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல நீ ஏறி இறங்கிக்கணும், அவ்வளவுதான். இதுல எங்க இது நிக்கிறது ஒண்ணும் கிடையாது, இது நிக்கவும் நிக்காது. ஏத்தி இறக்குறதுக்குள்ள பெரிய பாடு. இங்க பாரு, மாடு சவுண்ட் கேக்குதா? இந்த 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 தின்னு பாரு மாடு கீழே. இந்த மாடு இருக்கு பாரு, இந்த அது ஆடிட்டு இருக்குது, கழுத்துல மணி கட்டி விட்டுருப்பாங்க. இந்த நம்ம ஊர்லயே மணி கட்டுவாங்க மாடு. இப்ப இந்த கேபிள் காட்டுலங்க நம்ம தரைமட்டத்துல இருந்து 7200 அடி உச்சிக்கு நம்மள அழகா அந்த மலைக்கு கொண்டு போயிடுறாங்கங்க. 10 நிமிஷத்துல கூட்டிட்டு போயிடுறாங்கங்க. இதே நம்ம கொடைக்கானல் இந்த தூரம் 7200 அடி உயரம் வந்து 6500 தான் அடி தான் கொடைக்கானல் மலை. அந்த விட உயரமானது ஒரு 10 நிமிஷத்துல நம்மளை கொண்டு விட்டுறாங்க தரமட்டத்துல இருந்து. இதே நம்ம பஸ்ல போனா 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். இது ஃபுல்லா மேல நம்ம கேபிள் காற்று வழியா மேல வந்து போகும்போது அடியில உள்ள பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் மலை வியூ, அந்த பக்கம் பனி வியூ, எல்லாத்தையும் இப்ப எல்லா பனியாட சூழ்ந்த அடர்ந்த காடுகளை பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ரம்மியமா இருக்குங்க. அதுக்காக நம்மளா நிக்காது. நீ அந்த இது இப்ப ஸ்டேஷன் வருது. Station Bad. Hottie-Vermietung. கார் நிக்குது. Please stay seated. 승객분들은 앉아 계시길 바랍니다. المحطة الثانية تأجيل الدراجة ساحة جبال الأمن المطعم نرجو من الفيز البقاء جالسين Próxima estación Bad alquiler ஸ்டேஷனுக்குள்ள எங்க ஸ்லோவா வருது, நல்லா போயிட்டு பாரு, உள்ள வந்தோன்னு பாரு, நின்றுச்சு பாரு, கதவு திறந்துருச்சு. இப்ப எவ்வளவு ஸ்லோவா நிக்குது பாரு. இந்த ஸ்லோல இங்க பல்லெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்டெப்பு இங்க இருந்து ஒரு ஸ்டெப் வச்சா போதும், எல்லாமே ஸ்னோ இருந்துச்சு. இப்ப ஃபாக் தான். எதை பிடிச்சி நடக்கணும், இது கிளிஃப் அங்க வரணும். வா வா போயிடலாம் வா. வா, அந்த ஃபாக்ல கிளவுட்ல வந்திருக்கு. ஆமா வா, சரி வா, சரி சீக்கிரம். சரி இங்க பாரு, சரி இங்க பாரு, இந்த இது போட பார்க்க கண்ணாடி வேணுமா வேண்டாமா? இங்க பாரு, பள்ளம் தெரியுதா, இந்த டெப்த் தெரியுதா? இந்த சைடு வாக்கு நடக்கிறாங்க பாரு, இந்த கம்பியில நடக்கிறாங்க பாரு, சைடுல எல்லாருமே. அது இந்த சைடு இந்த நடக்கிறாங்க பாரு, அதுலதான் நடக்க போறோம். வா, ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப இல்ல இல்லவா. நட, பள்ளம் ஒண்ணு இல்லமா, எல்லாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடக்கலாமா.
ஹைட் இல்லப்பா கம்பி. கம்பி ஹைட் இருக்கு, பிடிச்சிக்கோ. இந்த மாதிரி சேஃப்டி. இது இந்த இடது பக்கம் சேஃப்டி, வலது பக்கம் கம்பியை பிடிச்சி தள்ளி நட, அவ்வளவுதான். அப்படியா? ஆனா பல்ல நடக்கணுமா? கிரில் நடக்கணும், பள்ளத்தை பாத்துக்கலாம். பிடிச்சிக்கோ, இப்படி ஒட்டி வா, கம்பியை பிடிச்சிட்டே வா. இங்க பூரா வலை, இந்த பக்கம் வலை, கால் கூட உள்ள போக. ஆமா பூரா பிடிச்சிக்க, என்னைய பிடிச்சிக்கோ. வா வா, என்னைய பிடிச்சிக்கோ. வா, இங்கெல்லாம் 2 பக்கம் கம்பி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே இருக்கு. வா, ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளம் இருக்கு, அதில் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இது தெரியவே தெரியாது பாரு, ஃபுல் டெப்த்து. கீழே வழியே டெப்த்தாக பார்க்கலாம். சில பேர் தலை சுத்தம் இப்படி வழியாக பார்த்துட்டு. பாறை ஒட்டி இருக்கு, அதனால நான் ஃப்ரண்டில் போகிறேன். நீ என்னை விட்டுட்டு வா. வா, என் பேக்கை பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, வா, பார்த்து நடந்து வா. இந்த பக்கம் சேஃப்டியாப்பா? இந்த பக்கம் என் பக்கம் தான் சேஃப்டி. இங்க கிடையாது. இங்க சேஃப்டின்னு இல்ல, பாறை இது பூரா பாறை. ஒண்ணு சேஃப்டி ஒண்ணு இல்ல, ஃபுல்லா ஹைட் தானே, ஒண்ணுமே இல்ல. அதனால பயம் இல்ல. சுவர் மாதிரி சுவர், இது பூரா சுவர். சுவர் அப்படி பாறை மேல வச்சிருக்க, ஷார்ப்பா இருக்கு. வா, சரி நடந்து வா. அந்த பக்கம் தான் ஒட்டி நடக்கணும். அந்த பக்கம் ஒட்டி நட. சரி, இப்ப இருக்கிற பக்கம் ஒருத்தர் தான் நடக்க முடியும். தலை குனிஞ்சுன்னு வரணும். நீ பிள்ளை நான் சொல்ற இடத்துல வா. வா வா, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா போங்க. ஸ்லோ. வா வா, தலை குனிஞ்சு வரணும். அப்படி குனிஞ்சு வா, நீ குனிஞ்சே வா. 2 பக்கம் கை பிடிச்சி குனிஞ்சு வா. இந்த பக்கம் கை இருக்கு, அப்படி குனிஞ்சே வா. 2 பக்கம் பிடிச்சிக்கோ, குனிஞ்சு வா. இப்படியே கூட என்ன நடக்க விட்டுருவாங்க. நிமிந்துக்கலாம். இப்படி 2 லைனா போய் பிடிச்சு பிடிச்சிக்கோ. இப்ப நீ பிடிச்சிக்கோ. கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வா. பாது, நீ அங்க இடம் விட்டுக்க. நிக்கவும் சரி, அவங்களை இடமும் போகலாம். இடம் இருக்கா? இடம் இருக்கு, இப்படி தள்ளி வா. தள்ளிக்கோ. இங்க பிடிச்சிக்க இடம் இருக்கா? பிடிக்க சாஞ்சுக்கோ, அவ்வளவு. என்ன பிடிச்சிக்கோ, அவ்வளவு. ஓகே, தேங்க்ஸ். போய்ட்டாங்க. தேங்க்யூ. பாதி வந்துட்டோம். வா, சரி வா. இப்ப 2 பக்கம் மலை கிடையாது, பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். 2 பேர் கை பிடிச்சிக்கோ. வா, இப்படி வா. இது வந்து அப்படி பிரிட்ஜ் மாதிரி, பிரிட்ஜ் மாதிரி நடக்கும். 2 பக்கம் கம்பி இருக்கு. அது ஒரு பக்கம் மலை இருந்துச்சுல்ல, இங்க வந்து 2 பக்கம் கம்பி. இல்ல, அந்த அவ்வளவு தூரம் தான். வா, பிடிச்சிக்கோ. சரி, வா வா வா, நடக்கலாம். கேப் அது செக்க, அது கம்பி வலை கட்டுமா? அது கட்டியிருந்தானே நீ கையை பிடிக்க முடியாது, கை அறுக்கும் உனக்கு. நட, கொஞ்சம் வேகமா நடமா. இந்த கொஞ்ச நேரம் தான் நட. ஏமா நீ பாத்துருவா, இங்க ரொம்ப இதா இருக்கு. அந்த எட்ஜுக்கு போன பேரு பேசலாம். வா, இங்க நிக்கவும் கூடாது இங்க. ஏன்னா இது என்ன, இது ஸ்விங் மாதிரி ஆடும். அதனால அவங்க ஆட்டுறதுக்கும் நம்ம அங்க போயிடலாம். பிடிச்சி கம்பி பிடிச்சிட்டியா? அங்க வந்து பிடிச்சிக்கோ. அதான் சொல்றேன், பின்னாடி சில கோஷ்டிக்கு ஆட்டுங்க. அதான் நினைச்சேன் நானு. அந்த வந்துட்டேன் வா.
எஸ்கியூஸ் நீங்கள் இப்போ பிரிட்ஜ் வெளியே வந்துட்டோம். வா நின்றுவா. என்ன இப்படி இப்படி இந்த பக்கம் கூட பிடிச்சிக்கோ, கம்பி இருக்கு. இந்த பக்கம் கூட பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் கம்பி இருக்கு, மேலே கம்பி. வா வா பிடிச்சிக்கோ, என்னைய பிடிச்சிக்கோ. வா நம்ம கோஷ்டி ஒன்று வருது பின்னாடி. வா தெரியாது உங்க கையை பிடிக்கிறேன். நானா இறங்கி இருந்தேன்னா பின்னாடி இந்த பக்கம் சைடில் பாரு, அப்படியே பார்த்துக்குவோம். எப்படி இருக்கு பாரு பள்ளம். பயங்கர டெப்த். எப்படிமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? வா இது ஒரு எல்லாம் பார்த்துருக்கோங்கன்னு நினைக்கிறேன் கிளிப்பாக. அதே நம்ம கிளவுட் அது டார்க்கா இருக்கிறது ரெண்டு மலைக்கு நடுவில் எங்க ரெண்டு பிளாக் மாதிரி இருக்கு. அது மலை தான். வா நட, பின்னாடி வந்துடுறாங்க. வா பிடிச்சிக்கோ, போதும் இல்ல ஒன்று பிடிச்சிட்டு என்னைய பிடிச்சிக்கோ. வா சேஃப்டி ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ஆமா. வா வா தோண்டலாம் நடந்திருப்பா. அவ்வளோ நடப்பாளுங்களாம்மா. ஓடலாம் கூடாது இதெல்லாம். அதுல அந்த பசங்க ரெண்டு பண்ணாங்க. வா வா ஓடுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க. இதுல போய் விளையாட்டு கிச்சு கிச்சு காட்டுறது இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் ஸ்விங் பிரிட்ஜ், லேசா ஆடும். அதுல கொஞ்சம் வேகமா ஓடனா வச்சுக்க ஆடி. அதனாலதான் பசங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 minute இந்த மேலே ஏற வேண்டியதான். பாப்போம் பார், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வா பார். இந்த வந்துட்டு தான் இருக்கு. சரி பார். ரெண்டு பேரும் கம்பி பிடிச்சிட்டு வா. அந்த அந்த கண்ணாடி போட்டு பார்க்க வாங்க. நிக்கலாம் கொஞ்ச நேரம். சாஞ்சி இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சுத்தி வந்தாச்சு. வா வா, இது நேத்து இங்க வந்திருக்க முடியாது. வா பிடிச்சிக்கோ. வந்தா கூட ஒண்ணும் தெரியாது. கிளவுட்ல என்ன தெரியும்? இல்ல இல்ல அது இப்படி மேல ஏறிச்சுங்க. இந்த இதுக்கு மேல அது கிளிஃப்ல நடக்கவே முடியாது. சரி வா வா.一个个咋？Keep cliff walk walking during thunderstorm. Risk of lightning strike. மழை நேரத்தில் வந்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும் இந்த இடத்துல. இவ்வளோ உயரமான வா வா. புரியல என்ன சொல்றாங்க? தண்டர்ஸ்டார்ம் நேரத்தில் வந்தால் லைட்னிங் ஸ்ட்ரைக்கு ரிஸ்க் இருக்குன்றாங்க. நாங்க கிளிஃப் வாக்ல வந்து நிறைய கூட்டங்காங்க. நாங்க சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது சைனீஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அங்க வந்துகிட்டு இருந்தா அங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டல்ல வந்து எல்லாரும் அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க ஃபுல்லா அந்த வியூஸ் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தோம். அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனி அடர்ந்த காடு, அப்படியே ஃபுல்லா அழகா இருந்துச்சு. ஐஸும் ஸ்னோவுமா அழகா இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா அந்த காட்டுல இருந்து ஒரு நரி ஏறி வந்துருச்சுங்க மேல. அந்த நரிய பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. உண்மைக்கு அந்த நரிய பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மேல புள்ளி புள்ளியா அது கலரா அழகா இருந்துச்சு அந்த நரி. அதை பார்த்துக்கிட்டே ஃபுல்லா நல்லா எல்லாருமே போட்டோ எடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடக்குது மேல புள்ளி புள்ளியா இருக்கு. அந்த நடக்கு தெரியுது இல்ல.
நான் நிறைய பார்த்தா நக்குவாங்க. எனக்கு அதிசயமா கிடைச்சிச்சு பாக்கறேன். நடக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. வாய் பாக்கல. புள்ளி புள்ளியா இருக்கு, ரவுண்டா இருக்கு. வாய் இருக்கு. நாலு புசு புசு இந்த போகுது புசு புசுன்னு இருந்துச்சு பாருங்க. போகுது. இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் உள்ள வீடியோக்களை வரும் வாரங்களில் நாங்கள் போஸ்ட் பண்றோங்க. இதற்கு முன்னால் சுவிட்சர்லாந்துல உள்ள வீடியோக்களை நாங்க எங்க மதுரை கப்பல் யுஎஸ்ஏ சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். See you again and again.